தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேகா வேட்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர் மகன் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர் மகன் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய். அவர் பெரம்பூர் தொகுதியிலும் வெற்றி பெற்றதால் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். விரைவில் அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த தொகுதியில் போட்டியிடுகிற தமிழக வெற்றி கழக வேட்பாளர் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. சமீபத்தில் திருச்சியில் உரையாற்றிய ஜோசப் விஜய் மண்ணின் மைந்தர் ஒருவர்தான் நிறுத்தப்படுவார் என கூறினார். அதன்படி பார்க்கும்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் ஜெயலலிதா அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் லால்குடி தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். இவருடைய மகன் சிரஞ்சீவி திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜோசப் விஜய்க்கு வெள்ளி செங்கோல் வழங்கினார். கூப்பா கிருஷ்ணன் மகன் சிரஞ்சீவி தமிழக வெற்றி கழக வேட்பாளராக திருச்சி கிழக்கு தொகுதியில் களமிறங்குகிறார் என தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் மகன் சிரஞ்சீவி தமிழக வெற்றி கழக வேட்பாளராக களமிறங்குகிறார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தலின் பொழுது மாற்றம் வேண்டும் என்பதற்காக விஜய்க்கு வாக்களித்தார்கள். விஜய்க்கு வாக்களித்தவர்களுடைய கவனம் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி மீது திரும்பியுள்ளது. விஜய்க்கு வாக்களித்தவர்கள் கடந்த 30 நாட்களாக விஜய் ஆட்சியில் ஏமாற்றத்தை தான் சந்தித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் கொலை, களவு, கற்பழிப்பு, பாலியல் புகார், கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பனை. திமுக ஆட்சியில் என்ன நடைபெற்றதோ அது விஜய் ஆட்சியிலும் தொடர்கிறது. இதனால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். திருச்சி கிழக்கு தொகுதியில் நிறுத்தப்படுகிற தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெற்றி பெறுகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.